Welcome to TAF ICE Institute of Central Exams SSC GD 2026 Commando Test Batch Test number 12 உடைய English question explanation பார்க்க போறோம். So first question பாருங்க, comprehension. In the following passage some words have been deleted. Read the passage carefully and select the most appropriate option to fill in each blank. So ஒரு passage கொடுத்திருக்காங்க, class test மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த இதுல இருக்கிற fillers வந்து நம்ம fill பண்ணனும். The most common health condition dash people today include heart disease, stroke, diabetes and cancer. When people are experiencing these conditions, they dash the illness side of the spectrum. Lifestyle factors that put you at risk for developing these conditions include smoking, alcohol substance use disorder, lack of exercise, sleep, dash and a diet rich in processed foods, sugar, saturated fat and artificial flavors. And dash weight is another factor that can put one at risk for these conditions, especially carrying extra weight dash your midsection. இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலான ஒரு கண்டிஷன். நார்மலா ஒரு பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அந்த லைஃப் ஸ்டைலில் இருக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ். என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ஃபேக்டர்ஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் சப்ஸ்டன்ஸ் கன்சியூம் பண்ணுறது, தூங்காமல் இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் அதிகமாக இருக்கிற, ஃபேட் அதிகமாக இருக்கிற, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்ணுறது. ஸோ இதை பற்றி பேசியிருக்காங்க. ரைட். த மோஸ்ட் காமன் ஹெல்த் கண்டிஷன் டேஷ் people today include heart disease, stroke, diabetes and cancer. இந்த டேஷ்ல என்ன ஃபில் பண்ணணும்னு பாருங்க. லுக்கிங். ஸோ லுக்கிங்னா எதிர்பார்க்கறதுன்னு அர்த்தம். ஸோ பார்க்கறது இந்த இடத்துல வருமானு கேட்டிங்கன்னா வராது. டுவர்ட்ஸ்னா நோக்கி. ஸோ எல்லாமே ஹார்ட் டிசீஸை நோக்கி போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஃபேஸிங். ஸோ அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சேலஞ்சஸ், அந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது, அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி அகேன்ஸ்ட்னா எதிர்த்து போராடிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதை வராமல் பாதுகாக்கிறத பற்றி தான் இந்த பேசேஜ் சொல்லுது. ரைட். When people are experiencing these conditions, they dash the illness side of the spectrum. Count to, dive in, pass off, fall into. So count to அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆர்டர்னு அர்த்தம். ஸோ வரிசைப்படுத்துதல், அரேஞ்ச் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது இல்லை. நெக்ஸ்ட் ஒன் டைவ் இன். டைவ் இன்னா சந்தோஷத்தில் குதிக்கிறது, எந்தூசியாசம் அப்படின்னு பேரு. நெக்ஸ்ட் ஒன் பாஸ் ஆஃப். பாஸ் ஆஃப்னா டிரான்ஸ்ஃபர்னு அர்த்தம். ஒரு பொருளை ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஃபால் இன்டூனா அதுக்குள்ளே மூழ்கிடுறது. ஸோ விழுந்துட்டாங்க அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. எப்பயுமே உடம்பு சரியில்லைன்னா நம்ம உடஞ்சி போயிட்டோம்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபால் இன்டூ த இல்னஸ் சைட். ஸோ அன்ஹெல்தி சைடில் நம்ம வந்து விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர் தட் புட் யூ அட் ரிஸ்க் ஃபார் டெவலப்பிங் தீஸ் கண்டிஷன்ஸ் இன்க்ளூட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிசார்டர், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், ஸ்லீப் டேஷ். இந்த இடத்துல பாருங்கள் ஸ்லீப் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட் அதுவும் வந்து ஒரு ஃபேக்டரு, அந்த ஃபேக்டரை மறைச்சிருக்காங்க. அண்ட் எ டயட் ரிச் இன் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், சுகர், சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர். சரி. டிசையர். ஸ்லீப்பு பக்கத்தில் டிசையர் பயன்படுத்துவாங்களா? டிசையர்னா விருப்பம். ஸ்லீப்புக்கும் விருப்பத்துக்கும் எதனா சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இம்பவரைஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிச்சிலேருந்து போராக மாற்றுறது. ஸ்லீப்புக்கும் போருக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா? கிடையாது. பாவர்ட்டினா ஏழ்மை, அதுவும் கிடையாது. அப்போ டிப்ரிவியேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்லீப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8 மணி நேரம் நார்மலாக ஸ்லீப் சைக்கிள் இருக்குன்னா அவங்க ஒரு 6 மணி நேரம், 5 மணி நேரம், 4 மணி நேரம் குறைக்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் டிப்ரிவியேஷன், அதாவது குறையிறது, லோவாக போகிறது. அப்போ அந்த மாதிரி ஸ்லீப் வந்து குறையும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அன்ஹெல்த்தியாக போறீங்க அப்படின்றது தான் அதில் மீன் பண்ணுறாங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன் அண்ட் டேஷ் வெயிட் இஸ் அனதர் ஃபேக்டர் தட் கேன் புட் ஒன் அட் ரிஸ்க் ஃபார் தீஸ் கண்டிஷன்ஸ், எஸ்பெஷலி கேரிங் எக்ஸ்ட்ரா வெயிட் டேஷ் யுவர் மிட் செக்ஷன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கண்டாமினேட்டட், அன்ஹைஜீனிக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போன அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மீனிங்கில் இருக்கிறதுனால நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். எம்பிரிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் அர்த்தம். ஸோ அது அந்த இடத்துல எந்த ஒரு
டாக்குமெண்ட்டும் நம்மளுக்கு கொடுக்கல, எதையும் ரெஃபர் பண்ணவும் இல்லை, அதனால் பேஸ்டான நம்ம யூஸ் பண்ண முடியாது. அன்ஹெல்த்தி அப்படின்றத நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த பிளாங்க் நம்பர் 5. ஸோ மிட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து கூடுது, கேரிங் எக்ஸ்ட்ரா வெயிட் டேஷ் யுவர் மிட் செக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், நம்ம வயிற்று பகுதியில் அதிகமாக வெயிட் வந்து ஏறுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அரவுண்ட் த மிட் செக்ஷன், ஏன்னா வயிறு சுற்றி தானே. ஸோ அரவுண்ட் த மிட் செக்ஷன். கன்சர்னிங் அப்படின்னா அதை பற்றி பேசுறது, டைரக்டிங்னா அந்த டைரக்ஷனை நோக்கி, அகேன்ஸ்ட்னா எதிர்ப்பு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மேட்ச் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அரவுண்டுன்ற டேர்ம் தான். ரைட். An unhealthy weight is another factor that can put one at risk for this condition, especially carrying extra weight around your midsection. Right. So comprehension is over. Next one பாருங்க, antonym. Select the most appropriate antonym of the given word. Antonym னா opposite னு அர்த்தம். Insipid அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா tasteless, சுவையற்ற அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டான டேர்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா tasty. ஒப்பேக், ஒப்பேக்னா அன்கிளியர்னு அர்த்தம். ஒப்பேக்னா என்ன அர்த்தம், அன்கிளியர்னு அர்த்தம். இமன்ஸ், இமன்ஸ்னா நிறைய, எனார்மஸ் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பிளிசிட், ரைட்டா, எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா ஸ்டேட்டட் ட்ரூன்னு அர்த்தம், தெளிவாக சொல்றது. ஸ்டேட்டட் கிளியர்லி அப்படின்னு அர்த்தம், ஸ்டேட்டட் கிளியர்லின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆல்ரெடி நம்ம எடுத்தாச்சு. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டோனிம் ஆஃப் த கிவன் வேர்ட் அட்டானமி. அட்டானமி மீன்ஸ் தனிமையில் இருக்கிறது, தனிமையாக ஆட்சி பண்ணுறது. சாலிட்யூடுன்னு சொல்லுவாங்க, தனிமையில் இருக்கிறது, தனித்து நிற்கிறதுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிங்கன்னா டிபெண்டன்சி, ஒருத்தவங்கள சார்ந்து இருக்கிறது. பார்ஷியாலிட்டி அப்படின்னா இன்ஜஸ்டிஸ் ஆர் டிஸ்கிரிமினேஷன். ஒருத்தவருக்கு 2 முட்டை கொடுத்துட்டு இன்னொருத்தவருக்கு 1 கொடுக்கறது தான், அது பேர் தான் பார்ஷியாலிட்டி பார்க்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. டெம்பரன்ஸ், டெம்பரன்ஸ்ன்றது வந்து ஒரு வகையான பேஷன்ஸ், பொறுமை. ரைட்டியஸ்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல வழியில செல்றது, நல்லது பண்றது. நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை ஃப்ரம் த ஃபாலோயிங் ஆப்ஷன் த வேர்ட் விச் இஸ் ஆப்போசிட் இன் மீனிங் டு த கிவன் வேர்ட். வேலியன்ட். வேலியன்ட், வேலியன்ட்னா என்ன அர்த்தம்னா கரேஜ்னு அர்த்தம், வீரம், தைரியம், எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டான டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க பாருங்க. கர்வர்ட்லி, கர்வர்ட்லினா கோழை. ஸோ ஆப்ஷன் ஏ அதான் ஆப்போசிட். சிமிலர், சிமிலர்னா சேம்னு அர்த்தம். டல்லுனா வந்து பார்த்தீங்கன்னா வீக்னு அர்த்தம். ஹீரோயிக் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரேஜ்னு தான் அர்த்தம். அப்போ சேம் மீனிங் வராது இல்லையா ஆப்போசிட்டுக்கு. ஸோ கவர்ட்லி அப்படின்னு அர்த்தம். இது ரிலேட்டடான இன்னொரு டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வின்சிபிள். இதுவும் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனில் அதிகமாக கேட்குற வேர்டு தான். இன்வின்சிபிள்னா யாராலையும் தோற்கடிக்க முடியாத, நோ டிஃபீட். ரைட்டா. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டோனியம் ஆஃப் த கிவன் வேர்ட். கர்டைல். ஸோ கர்டைல்னா ஒரு பெரிய பார்ட்டை சின்னதாக மாற்றுறது. ஸோ அதுதான் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கட் டைல். ஸோ டைல்னா நீளமாக இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணுறது, பெருசாக இருக்கிறத சின்னதாக கட் பண்ணுறதுக்கு பேர் தான் கர்டைல். சீஸ், சீஸ்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தர்கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணுறது, அவருடைய உத்தரவு இல்லாமல் நம்ம ஃபோர்ஸாக பிடுங்கிறது, அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இது நிறைய பொருட்கள் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ரைட். ஸோ ரிஸ்ட்ரிக்ட்னா தடுக்கிறது, டீவியேட்னா விலகிறது, ஆம்ப்ளிஃபைனா என்ன அர்த்தம்னா சின்ன பொருளை பெருசாக மாற்றுறது, ஸ்மாலாக இருக்கிறத ஹையாக மாற்றுறது. ரைட்டா, ஷார்ட்டாக இருக்கிறது ஹையாக மாற்றுறது, அந்த மாதிரி சின்னதை பெருசாக மாற்றுறது தான் ஆம்ப்ளிஃபை. ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆம்ப்ளிஃபை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டோனியம் ஆஃப் த கிவன் வேர்ட். அவுட் கோயிங். அவுட் கோயிங்னா வெளியே போகிறதில்ல. ஸோ அவுட் கோயிங்னா சோஷியலாக பழகுதல், சோஷியலாக மற்றவங்க கூட பழகிறது. எக்ஸ்ட்ரா வேகண்ட்னா என்ன அர்த்தம்னா ஆடம்பரமாக செலவு பண்ணுறது, லாவிஷ். ஆடம்பரமாக செலவு பண்ணுறதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரா வேகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனில் கேட்டிருக்காங்க. எசென்ட்ரிக்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடக்கிற ஹியூமன், அன்கன்வென்ஷனல். ஸோ டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுற பீப்புளை தான் நம்ம எசென்ட்ரிக் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேஷ்னல்னா கிளவர் பீப்புள், புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணுறவங்கள தான் நம்ம ரேஷ்னல்னு சொல்லுவோம். இன்ட்ரோவர்ட்னா வெளியே யார் கூடயும் பழக மாட்டாங்க. அவுட் கோயிங்க்கு அப்போ ஆப்போசிட் என்ன, இன்ட்ரோவர்ட்டட். எக்ஸ்ட்ரோவர்ட்னா என்ன அர்த்தம், எக்ஸ்ட்ரோவர்ட்னா சோஷியலாக பழகிறவங்க.
ஸோ இதெல்லாம் இந்த டேர்ம்லாம் நம்ம பார்த்தாச்சு. ரைட், நெக்ஸ்ட் ஒன் இடியம். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். நக்கிள் ஹெட், a person with a small head, someone who is extremely intelligent, a person who is foolish or stupid, a person skilled in martial arts. ஸோ நக்கிள் ஹெட்னா என்ன அர்த்தம்னா புத்தி கூர்மையற்ற முட்டாள்தனமான நபரை தான் நம்ம நக்கிள் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எ பர்சன் ஹூ இஸ் ஃபூலிஷ் ஆர் ஸ்டூபிட் அவங்கள தான் நக்கிள் ஹெட்னு சொல்லுவாங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். கீப் abreast of, keep ahead of, keep oneself updated, keep up the good work, keep a watch on. ஸோ கீப் ahead of னா முன்னாடி ஒருத்தருக்கு முன்னாடி நம்ம போகிறது. கீப் abreast of அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்டேட்டடாக இருக்கிறது. ரைட்டா? ஸோ கீப் ஒன் செல்ஃப் அப்டேட்டட் அதான் ஆப்ஷன் பி. ஏன்னா நம்ம அப்டேட்டடாக இருந்தால் தான் கான்ஃபிடென்ட் வரும். அதை தான் அவங்க மீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கீப் அப் த குட் ஒர்க்னா குட் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கன்னு அர்த்தம். கீப் ய வாட்ச் ஆன்னா அவர் கவனிச்சுக்கிட்டே இருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். கிக் த பக்கெட். ஸோ கிக் த பக்கெட்னா என்ன அர்த்தம்னா டு டை. ரைட்? ஸோ லூஸ் டெம்பர் அப்படின்னா பேஷன்ஸை லூஸ் பண்ணுறது. டு டிலே எ லிட்டில் லாங்கர் அப்படின்னா கொஞ்சம் காலதாமதப்படுத்துதல். டு மீட் வித் அன் ஆக்சிடென்ட்டை மீட் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். கீப் அட் பே. ஸோ ப்ராப்ளத்தை நம்ம ஒதுக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் கீப் அட் பே. நம்மளை வந்து அது ஆட்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு. ஸோ கீப் யுவர் ப்ராப்ளம்ஸ் டு யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீப் அட் பே கிடையாது. டு கண்ட்ரோல் சம்திங் அண்ட் ப்ரிவென்ட் இட் ஃப்ரம் காசிங் யூ ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளத்தை நமக்குள்ளே வர வைக்காமல் பார்க்கறதுக்கு பேர் தான், தடுக்கிறதுக்கு பேர் தான் கீப் அட் பே. நாட் ஷேர் ஏ சீக்ரெட். ஸோ சீக்ரெட்டை ஷேர் பண்ணக்கூடாது. ரைட்டா? மெயின்டைன் ஏ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், அதுவும் வராது. இப்போ பாருங்க, சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறதுக்குன்னு 2 இடியம் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இருந்தாலும் இன்னொரு தட்டி பார்க்குறதுல தப்பு இல்லை. கேட் அவுட் ஆஃப் பேக். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பில் த பீன்ஸ். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறது, வெளியே சொல்கிறது. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறது. ஸோ தெரிஞ்சு வச்சுங்க. ரைட், அடுத்தது பாருங்கள். Select the most appropriate idiom for the underlined words. The scientist asked the student to watch carefully as the chemical reaction began. So, watch carefully அப்படின்றதுக்கு என்ன idiom பயன்படுத்த சொல்கிறாங்க? Keep your eyes peeled, keep your chin up, keep your body and soul together, night once bros. இதில் பாருங்கள், keep your eyes peeledனா கண்ணை திறந்து கவனி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதான் ஆன்சர். keep your chin upனா calm down, பொறுமையாக இரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நைட் ஒன்ஸ் ப்ரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய புருவம் இருக்கு இல்லையா, அந்த புருவத்தை வச்சு சொல்கிறது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கவலைப்படுறது, worried அப்படின்ற மீனிங்கோட இருக்கு. ரைட், நெக்ஸ்ட் ஒன். செலக்ட் த ஆப்ஷன் தட் கேன் பி யூஸ்ட் as a one word substitute for the given group of words. A special skill or talent for doing something easily. ஸோ நேச்சுரல் ஸ்கில் அதான் அவங்க சொல்கிறாங்க. மற்றவங்கள விட ஈஸியாக செய்கிற அந்த ஸ்கில்லுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அது நேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிங்டம்னா ஆட்சி செய்கிற ஏரியா. கிச்சனேட் அப்படின்னா ஸ்மால் கிச்சன். நேவரி அப்படின்னா டிஸ்ஹானஸ்ட் பீப்புள்னு அர்த்தம். நேவரினா என்ன அர்த்தம்னா டிஸ்ஹானஸ்ட் பீப்புள்னு அர்த்தம், நேர்மையற்ற மனிதர்கள். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி. இன்னொரு டேர்ம் பாருங்கள், நேச்சுரல் ஸ்கில் அப்படின்னு வந்தாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆப்ஷனில் நேக் இருக்கான்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கங்க. So select the option that can be used as a one word substitute for the given group of words. A psychological disorder involving the urge to steal. ஒரு பொருளை திருடுறதுக்கு தூண்டுற அந்த மென்டல் டிசார்டருக்கு பேர் என்ன? ஸோ மேனியானாலே மென்டல் டிசார்டர் தான். ஸோ அது நல்லதும் கொடுக்கலாம், கெட்டதும் கொடுக்கலாம். ஸோ நம்ம மூளையில் ஏதாவது ஒன்று அது பண்ணும், கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், திருட தூண்டுற அந்த டிசார்டருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கிளப்டோமேனியா. அப்போ கோனியோமேனியா அப்படின்னா டஸ்ட்டை பார்த்து கொஞ்சம் டிசார்டர், டஸ்ட்டை பார்த்தோன்னே பயப்படுறது இல்லை சந்தோஷப்படுறது, அந்த மாதிரி டிசார்டர்.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கைனோமேனியா, நியூ திங்ஸ், புதிய பொருட்களை பார்த்து கொஞ்சம் வந்து புத்தி பேதனிச்சு போகிறது. நெக்ஸ்ட் ஒன் கேக்கோமேனியா, கெட்ட சொற்கள், கெட்ட விஷயங்கள், ஈவில் திங்ஸ், இதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மனசிதைவு ஏற்படுறது. இதை நம்ம கேக்கோமேனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்டோமேனியா. மேனியாஸும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரைட். ஃபோபியாவும் பார்த்துக்கணும். செலக்ட் த ஆப்ஷன் தட் கேன் பி யூஸ்ட் as a one word substitute for the given group of words. ஸ்மால் கட் ஆர் நாட்ச். ஸோ நாட்ச்னா இதுதான், மரத்தில் போடுவாங்க இல்லையா? ஸோ இது பேர் தான் நாட்ச்சு. இந்த ஸ்மால் கட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நைட்னா ஆர்மரோட இருக்கிற, கவசத்தோடு இருக்கிற போர் வீரர். நோல் அப்படின்னா ஒரு மேடு, சின்ன மேடு. கிக் பேக்னா பின்னாடி கிக் பண்ணுறது. ரைட். ஸோ ஸ்மால் கட் ஆர் நாட்ச்னா நிக்குன்னு பேர். ரைட். நெக்ஸ்ட் ஒன் செலக்ட் த ஆப்ஷன் தட் கேன் பி யூஸ்ட் as a one word substitute for the given group of words. The sound of a funeral bell. funeralனா இறுதி சடங்குல ஒரு மணி அடிப்பாங்க இல்லையா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நிறைய தாட்டி எக்ஸாம்லையும் கேட்டாங்க. ரைட்டா? ஸோ நெல் அப்படின்னு பேர். கேலோலஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஸ்டடி ஆஃப் பியூட்டி, அழகை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் கேலோலஜி. ஆஸ்தட்டிக்னு இன்னொரு பேர் இருக்குது. ஆஸ்தட்டினா அழகு, டெக்கரேஷன், அதை பற்றி படிக்கிறது. ஓகேவா? கிணல்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நாய்க்கு கட்டுற வீடு, நாய்க்கு இருக்கிற வீடுக்கு பேர் தான் கிணல் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டில்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை பாயில் பண்ணுற கண்டெய்னர், வாட்டரை பாயில் பண்ணுற கண்டெய்னர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். Select the option that can be used as a one word substitute for the given group of words. Most important idea or part of something. Kudos, killjoy, keynote, ken. So most important idea க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா keynote அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ அப்போ கில்ஜாய்னா என்ஜாய்மெண்ட்டை கில் பண்ணுறது, அதான் சந்தோஷத்தை கொலை பண்ணுறது, அதுக்கு பேர் தான் கில்ஜாய். கென்னுனா என்ன அர்த்தம்னா பாருங்கள், கென் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், நாலேஜ். ரைட்டா? சரி. ஸோ கமாண்டோ டெஸ்ட் நம்பர் 12 உடைய இங்கிலீஷ் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.